ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் உங்களோட ஹலோ அப்படிடா இருக்கீங்க. ஹோப்பெல்லாம் நல்லா இருப்பீங்கண்ணா. டுடே நம்ம ஜங்குக்கு தான் ஒரு நியூ ஒன் ஷர்ட் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த ஸ்டோரியை ஒரு சிஸ்டர் என்கிட்ட ரொம்ப டேஸாக கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஸ்டாரிடா, இந்த ஒன் ஷாட் வந்து நானும் போகணுன்னு ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதான் இந்த ஸ்டோரி அப்படி பில்ட் ஆகணுன்னே போடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அண்ட் தென் இது வந்து எவ்வளோ செகண்ட்ஸ்லாம் போகுதுன்னு எனக்கு தெரில. நீங்கள் அதை 2 ஹவர்ஸுக்கு கேட்குற மூவி வைப்பில் கேட்டிருந்தீங்க. பட் எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. நம்ம எஃப்எஃப் வந்து மூவி வைப்பில் கேட்டால் எல்லாருக்கும் பிடிக்குமா, ரொம்ப நேரம் டைம் எடுத்து இது பண்ணால் எல்லோரும் பார்ப்பீங்களான்ற ஒரு டவுட்டில் தான் நான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் டைமா. ஸோ இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா நான் இதுக்கு கண்டிப்பாக ஸ்பெஷல் பார்ட் சூன் போட்டுருவேன். அண்ட் தென் நம்ம 2 ஹவர்ஸ் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி போட்டால் நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்களா அப்படின்றத எல்லோரும் மறக்காமல் சொல்லுங்கடா. அண்ட் தென் நான் பெண்டிங் எஃப்எஃப்லாம் சூன் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறேன். எனக்கு எக்ஸாம்ஸ் வேறு நெக்ஸ்ட் வீக் வந்துருச்சு. ஸோ எஃப்எஃப் வந்து கொஞ்சம் டிலே தான் ஆகும். ஸோ எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. நான் ஷுவராக ஆனால் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் இந்த ஸ்டோரி எல்லாமே அவங்க தான் சொன்னாங்க. இது வயனோட கேரக்டரும் சரி, ஜங்குக்கோட கேரக்டர், அண்ட் தென் என்னென்ன சீன்ஸ் எல்லாமே அவங்க தான் சொன்னாங்க. ஸோ மாடர்னேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு சரியாக தெரிலடா. நான் ஜஸ்ட் அந்த ஸ்டோரி வைப்பில் அவங்க கேட்ட வைப்பில் அப்படியே ட்ரை பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இது ஸ்டோரி பிடிக்கும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரு பார்த்துடலாம். வயன் நீங்கள் கொஞ்சம் டஸ்கியாக இருப்பீங்க, அண்ட் தென் ரொம்ப நல்லா படிப்பீங்க. ஸோ காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கூட கிடச்சிருக்கும். அண்ட் தென் உங்கள் ஃபேமிலி ரொம்ப லோ தான். ஸோ நீங்கள் காலேஜ் போகிறனால உங்களுக்கு காலேஜ் ஃபீஸஸை அண்ட் தென் அதோட வேகிற வேல்யூஸாக எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்ட் டைம் ஜாப் போட்டு உங்கள் ஃபேமிலியை அப்படியே ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேடா, இப்போ ஜங்குக் என்று பார்த்துடலாம். ஜங்குக் வந்து ரொம்ப ஃபேமஸான காய் அந்த காலேஜ்லேயே. இஸ் அ தேர்ட் இயர். அட் த சேம் டைம் ரொம்ப அரகன், அன்ரூட், யாரையும் மதிக்க மாட்டான். அண்ட் காலேஜில் ரொம்ப கெத்தாக சுற்றிட்டு இருப்பான். ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ரெசன்ட் சீனில் நீங்கள் தான் ஃபாஸ்ட்டாக உங்கள் புக்ஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளாக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. மா, உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இங்கே பாரு, டைமே ஆச்சு. இப்போ எதுக்கு காலில் சுடு தண்ணி ஊற்றுற மாதிரி இப்படி பார்க்குறா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அப்பா வந்தது போ. எதுக்கு நான் போகணும்? அப்பா வந்தது நான் போகணுமா? டைம் ஆகிடும். காலேஜில் திட்டுவாங்க, என்னால் திட்டு வாங்க முடியாது. சரியா, நான் போயிட்டு வரேன். எதுக்குமா இப்போ ஃபேஸ் அப்படி வச்சுக்கிறா? சரி போயிட்டு வா. உனக்கு டைம் ஆச்சுல? ஆமாம், எனக்கு தான் ஃபஸ்ட் டே. நான் போயிட்டு வரேன். ஸோ நீங்கள் அவங்க அம்மாவை பார்த்துட்ருக்கீங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அம்மா அப்பா வந்ததும் அப்பாவை பார்த்துட்டு போட்டா. அதானே நான் ஆல்ரெடி சொன்னேன். உங்கள் அப்பா வந்து வேறு சர்ச்சுக்கு போயிருக்காரு, வருவார். எப்போ வருவார்? வருவார்டா. எனக்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன். ஸோ நீங்கள் அப்படியே வேகமாக கிளம்புறீங்க. உங்கள் அப்பாவுக்கு அப்படியே கால் பண்ணிவிட்டு, அப்பா எங்கே இருக்கீங்க? வந்துட்டுருக்கேம்மா. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைப்பா, நான் காலேஜ் கிளம்புறேன். ஐயோ, ரொம்ப லேட் ஆச்சும்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நான் பார்த்து போயிட்டு வரேன். நீங்களும் பார்த்துக்கோங்கப்பா உடம்ப. சரிம்மா. வாக்கிங். சரி நீங்கள் பார்த்து போங்க. ஸோ அப்படியே காலை கட் பண்ணிட்டு அப்படியே காலேஜ் என்ட்ரன்ஸில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அங்கே குரூப் ஆஃப் பாய்ஸ் அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யாருமே படிக்கிற மாதிரி வரல. நீங்கள் அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. என்னது, வெளில வாட்ச்மேன் வேறு இருக்காரு. என்கிட்ட ஐடி கார்டு வேலை இல்லை. நான் ஃபஸ்ட்டே அதானே. ஸோ என்ன பண்ணுவாங்க? எனக்கு எதுவும் புரியாது. இந்த காலேஜில் வர என்ன பண்ணுறது? யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலாமா? இங்கே எந்த கேர்ள்ஸுமே இல்லையே. இவங்களாம் வர பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. அப்படின்னு உங்கள் ஃபேஸ் அப்படி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே ஸ்வெட் ஆகுது. கச்சிஃபை வச்சு அப்படியே உங்கள் ஃபேஸ் அப்படியே ரப் பண்ணிகிட்டே அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த குரூப் ஆஃப் பாய்ஸ் அப்படியே இறங்கிட்டு, யார் நீ வாசல் முன்னாடி அப்படியே நின்றுட்டே இருக்க? வச்சா அது வாசலா? காலேஜில் ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு அளவு. நீ பார்க்க என்ன? யார் நீ? பார்த்ததே கிடையாது நீங்கள். என்ன பண்ணுறீங்க? அது நான் அந்த காலேஜ் ஃபஸ்ட்டே படிக்கிறேன். ஓ அப்படியா? ஸோ அந்த பையன் உங்களை அப்படியே டாப் டு பாட்டம் பார்க்குறான். அப்படியே லைட்டாக நக்கலாக சிரிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாலாம் பேச தெரியாது. ஸோ அப்படியே உங்கள் பேக் அப்படியே ஒரு மாதிரி பைட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அன்ட்ட தான் பேசுகிறான். ஏன்னா கீழே குஞ்சிட்டு இருக்கா? அது என்ன, எனக்கு பயமாக இருக்கு உங்ககிட்ட பேசுவேன். வச்சா என்னடா? என்னை பற்றி பயப்படுறாங்களாடா? ரொம்ப கெத்தாக இருக்கு. சரி நீ மூட்டுறியா? அப்புறம் ஜங்கு வந்தா என்ன மரியாதை? சரி நீ மூட்டு. ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரில. ஸோ அப்படியே என்ட்ராகலாம் போகிறீங்க. அவன் உங்கள் பேக் அப்படி பிடிச்சி நிற்கிறாங்க. அன்ட்ட என்ன பேசிகிட்டு இருக்கேன்? செத்துட்டியா பேசுகிறான்? பேகை விடுங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? பார்த்தா தெரில, ரேகிங் பண்ணுறோம். அது ரேகிங்கா? அது காலேஜில் தான் பண்ணுவாங்க. வெளியே பண்ணுறான். நீ காலேஜ் ஃபஸ்ட் இயரா? அது ஆமாம். அப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது எனக்கு.
எனக்கு தானே ஃப்ரெஷர்ஸ் டே, அதான் வந்தேன். நீங்கள் எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? சரி சரி, போய் தரேன். ஸோ அந்த பேக் அப்படியே கீழே போட்டுடுறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே அழுதுட்டு அவனே பார்க்குறீங்க. ஸோ அவன் மறைச்சு பார்த்துட்டு, என்ன நே பார்த்துட்டு இருக்க? கிளம்பி கிளம்பி பழச்சு போ அப்படின்னு சொல்கிறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டேவே இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஹேட்டிங்காக இருக்குது. எல்லாரும் என்னை எப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆ எனக்கு கடுப்பாக இருக்கு. ஏன் தான் இருக்கணும்னு தெரில. என் மூஞ்சி பார்த்தா எனக்கே கடுப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஃபேஸ் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ ஒரு பைக் என்ட்ரு ஆகுது. எல்லா கேர்ள்ஸும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சீனை வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆ எனக்கு இன்னைக்கு பாரு என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்காரு, ரொம்ப முக்கியம். அவன் எப்படி இருந்தாலும் கேவலமாக ஏதாவது பேசுவான். எதுக்கு அது? அதெல்லாம் கிடையாது. எனக்கு என்னதான் அவன் திட்டினாலும் அவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா? என்ன சொல்கிற, வெக்கமே இல்லை? இல்லை இல்லை, அவன் இருக்கிற அழகுக்கு. ஸோ எல்லாரும் அப்படியே சொல்ல விட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் பேக்கில் இருந்த அந்த புக்ஸ்லாம் கீழே வந்துருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதை எடுத்துகிட்டு இருக்கீங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படியே பைக் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ எல்லாரும் அப்படியே அவனை பார்த்துட்டு இருக்காங்க. மச்சான் தலை வந்துட்டான், இனிமேல் மச்சான் தான் மூட்டுடுறான், அவனை போய் டாடான்னு சொல்லாதடா, அவ்வளோதான். சரி சரிடா. ஸோ அப்படியே அவங்க எல்லாரும் காம்பவுண்ட் பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே அந்த புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அவன் பைக்கு அவ்வளோ ஃபீலாக வந்துடு. ஸோ நெக்ஸ்ட் டே வர மழை பெஞ்சிருக்கும். ஸோ அந்த இடமே அப்படியே சேதசுதான் இருக்குது, சகதி சகதியாக. ஸோ அவன் பைக் ஓட்டு வந்த ஸ்பீடில் அப்படியே அது உங்கள் மேலே அப்படியே தெளிக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு பார்க்குறீங்க. அது உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே பட்டுருது. அந்த உங்கள் புக்ஸ்லேயும் உங்களுக்கு ரொம்ப கோவமாக வருது. அப்படியே முறைச்சி அந்த பைக்கே பார்க்குறீங்க. அவன் அக்கலாக ஐஸை அப்படியே வின் பண்ணிட்டு போகிறான். அண்ட் தென் உங்களை பார்த்துக்கவே மாட்டான். அந்த கேர்ள்ஸுக்கு அப்படியே ஆக்சுவலி வின் பண்ணியிருப்பான். உங்களுக்கு ரொம்ப கோவமாக வருது. யார் இது? வந்ததுமே இப்படி பண்ணுறான், அறிவே கிடையாதா? எங்கள் எந்த புக்ஸ் தானே எடுத்துகிட்டு இருக்கேன், கண்ணு தெரியுதுல்ல, பார்த்துட்டு வேணுங்களே இப்படி பண்ணுறாங்களே. சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வெளில கேட்கும் ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு ரொம்ப அழுக வருது. ஸோ அப்படியே அழுகுறீங்க. எனக்கு இங்கே வரவே பிடிக்கல. ஃபஸ்ட் டேவே இப்படி ஆகணுமா? என் ட்ரெஸ்லாம் வேறு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுப்பா? ஸோ அப்படியே நீங்கள் அங்கே டேப் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறீங்க. அப்போ ஒரு பொண்ணு உங்களை நோட் பண்ணிவிட்டு, ஹாய் என்னாச்சும் உங்களுக்கு? ஏன் வந்ததுலேருந்து ஏதோ மாதிரி இருக்கீங்க? எனக்கு தெரியும் ஏதோ சீனியர்ஸ்லாம் உங்களை ஏதோ கலாச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதாவது ப்ராப்ளமா? அது ஒன்றும் இல்லை. அது அவங்கெல்லாம் என்னை ரொம்பவே ரேகிங் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களை கேர் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, இங்கே வாங்க உங்கள் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் இது பண்ணுங்க. ஸோ அவள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டுருக்கா. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. அந்த டேவே இப்படி ஆகுது. எனக்கு இந்த காலேஜை பிடிக்காது போலையே. என்ன பண்ணுறது? இவன் யார் இப்படி இது பண்ணிட்டு இருக்கான்? கொஞ்சம் கூட மனசு இருக்காது போல். பார்க்கவே கடுப்பாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் புக்ஸ்லாம் வேறு ஒரு மாதிரி ஆகிருச்சு. உங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இருந்ததும் ஒரு நோட்டு, அதையும் இப்படி பண்ணிட்டேன். எனக்கு வேற என்ன பண்ணுறதுனே தரல. எதில் எழுதுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பாசன் அப்படியே பைக்கில் இருந்து இறங்கிடு. அச்சான் வா, என்னடா என்னாச்சே? வாடா முட்டி. அப்புறம் என்னடா பேக்கில் மாட்டிருக்கான்? இல்லை இல்லை மச்சான் சும்மாடா. அது வந்து என் ஆளடுத்து வெக்கமா இல்லை? இப்படிலாம் என்கிட்ட சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லைன்னு கேட்டேன். மச்சான் அது வந்து சரி என்ன வேணால் பண்ணு, ஆனால் வெக்க மட்டும் படாத மச்சான். அப்புறம் என்னடா நீ வேற தேர்ட் இயர் படிக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் வந்து படிக்க வேணாமாடா இதுக்கப்புறமேட்டு? அது வேற மாப்பிள்ள ரொம்ப அரியரு. சரி சரி நீ படிக்கணும் ஆசைப்படுற, போய் தலை மச்சான். இல்லைடா நான் அப்பெல்லாம் நீ கிளம்பி கிளம்பி மூஞ்சி முடிக்காத. இந்த படிக்கிற பசங்க தான் என் கூடயே சேராதீங்கடா கர்மம். இப்போ கேட்கவே ஏச்ச மாரி வருது. எவெல்லாம் அறியோ அவங்களாம் போயிரு சரியா? அது மச்சான் அந்த நாளாம் கிடையாதுப்பா, என்னாலாம் இருக்க முடியாது. கர்மம் அதெல்லாம் என்ன ஜென்மங்களே தெரியலடா. எப்போ பாரு படிச்சுட்டு இருக்கேன். அதுதான் அதே தான் டாங் தான் நமக்கு கரெக்டான ஆள். மீறி எல்லாம் ஓடிடு. என்னடால இப்படிலாம் சொல்கிற? அப்போ நாங்களாம் என்ன நக்கிட்டு இருக்குதா? எங்கே போயிடுறோம்? சூப்பர் சூப்பர். எல்லாரும் பேசிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. பட் ஜங்குக்கு மட்டும் அப்படியே திரும்பி பார்க்குறான். உங்களே தான் யாரும் வரவே ஏச்சாண்டா. யார் இந்த இடத்துல ஏச்சியா? மச்சான் சேர் அடிச்சான்னு நினைக்கிறேன். கரெக்டு கரெக்டு. யார் மேலடா? மச்சான் அது ஃபஸ்ட்டு யாருன்னு நினைக்கிறேன். எதுடா நீ எல்லாம் கேட்குற? இல்லை சும்மா தான். இல்லை நீ சும்மாலாம் கேட்க மாட்டேச்சியே தெரியல. அப்புறம் என்ன மாதிரி கேட்குற? சும்மா அந்த பேர் யாரையும் கேட்டு அப்படியே கொஞ்சம் விளையாடலான்னு. மச்சான் அதுவே டம்மி பீஸை நினைக்கிறேன். நானே வரப்ப நான் கலாச்சதுக்கே இது பண்ணு. நீ கலாச்சதுக்கு இது பண்ணுறா? என்னடா என்ன சொல்கிறேன்? நீ மூட்டு இருக்கியா? உடனே எல்லாரும் அசிங்கப்படுத்திங்க நான் வச்சேன்னு வச்சுக்கோவேன். ஸோ அப்படியே சண்டை போட்டுருக்கு. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு யார் அது சொல்லுங்க, கூப்பிடுறேன் அவங்கள. ஸோ அவங்களாம் கூப்பிட்டு அவங்கள தான் கூப்பிட்றாங்க. உங்களுக்கு பயமாக இருக்கு. நீங்கள் அப்படியே சேரில் உட்காந்து எழுந்திரிச்சிட்டு, என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணேன்? அப்போ கேட்டதுக்கு கூட நீங்கள் சாரி கேட்கல. எதே சாரி கேட்கணுமா? அது ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு யாராவது வாய்ஸை ரைஸ் பண்ணாலே உங்களுக்கு பேச தெரியாது. ஸோ அப்படியே சைலண்டாக நின்று பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ணும் இப்போ உங்களுக்கு? எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க? என் தலை வந்து உன்னை கூப்பிட்டாரு. அதான் சேத்தை குடிச்சால அவன் தான். எதுக்கு கூப்பிட்டாங்க?
அவர் வேற சாரி கேட்க கூப்பிட்டுருப்பாரோ. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், எதுக்கு சாரி இல்லை வேண்டாம் விடுங்க. ஏ சாரியா? அதெல்லாம் இல்லை, ஜெய கூப்பிட்டான் வந்து பாரு, இல்லாட்டினா அவ்வளோதான் அவனுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு உங்க வச்சுக்கத. எதுக்கு நான் வந்து பார்க்கணும் உங்களை? இல்லை என்னாலாம் பார்க்க முடியாது. ஒயன் வாவேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்டை அப்படியே சொல்லிட்டு இருக்கா. அதுங்க போய் அவனால் பார்த்துரு. ஆ அவன் வேறு சீனியர்னு நினைக்கிறான், ரொம்ப திமிரு பிடிச்சவன். அவன்கிட்ட எதுக்கு வச்சுக்கிற? ஆ ஏதாவது சொல்லுவான் லூஸ் மாதிரி, அதை கேட்டுட்டு ஓன்னு வந்துட்டு தேவையில்லாமல் ஏதாவது வச்சுக்காத சரியா? இல்லை நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு நான் போய் பார்க்கணும்? ஆ இருந்தாலும் எனக்கு பயமாக தான் இருக்குது. அது அவங்கள பார்க்கறதுக்கு பார்க்காம இருந்தலாம், அதெல்லாம் மறந்துடுவாங்களே அவங்களாம். அது எதுக்கு சொல்லிவிட்டு தேடியா தானே பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு ப்ரோக்ராம்லாம் அப்படியே ஸ்டார்ட் ஆகி பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நீங்கள் கண்டுக்கவே இல்லை. ஸோ அவங்களாம் அப்படியே வந்துட்டு கோவத்தில் மச்சான் அது ஓவரா பண்ணுறாடா. வரவே மாட்றா, நானே கூப்பிட்டேன் வரல. யார்ரா அவ? நான் வேண்டா அவளுக்கு, நான் கூப்பிட்றேண்ணா. மயிருக்கா கூப்பிட்றாங்களே, ரொம்ப பண்ணிட்டுருவா. இல்லை புரியல, நான் கூப்பிட்டு எல்லாரும் வந்துடுவாங்களேடா, அவளுக்கு மட்டும் என்ன பிரச்சனை? அதான் நான் சொல்கிறேன், என் தலை உன்னை கூப்பிட்றான் அப்படின்னா அப்படியே தனாவட்டம் உட்காந்துருக்கா மச்சான். அப்படியே குத்துக்களை மாதிரி அப்படியே உட்காந்துருக்கான்றேன். சரி சரி நீ ஓவர் ஆக்ட் பண்ணாத, நான் அப்புறம் வீட்டுக்கு பார்த்துக்கிறேன். மச்சான் இல்லை மச்சான், அவன் வேணும்னே இது பண்ணுறான். போச்சுடா எனக்கு தெரியுது. இப்போ நீங்கள் என்ன இப்போ ஏற்றி விடுறீங்க? சரி ஏற்றி விடுங்க. ஆனால் எனக்கு கோவம் வேற வருது. வரட்டும், வேறு எங்கே போயிட போகிறோம் அந்த காலேஜ் விட்டு? வேறு எங்கேயாவது போயிட முடியுமா என்ன? 3 வருஷம் எங்கேயாவது போக மாட்டோம், பார்த்துக்கலாம். அதை சொல்ல மச்சான். ஆனால் நம்ம இந்த வருஷமே போயிடுவோமே, அது எனக்கு தெரியும். நான் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எப்பயாவது அவளை பார்த்து ஏதாவது ஒன்றுமா பண்ணிக்கிறேன். மச்சான் என்னடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ மூட்டிக்காம. ஸோ அவங்களும் அப்படி போயிடுறாங்க. உங்களுக்கு அப்படியே இந்த ஈவெண்ட்லாம் அப்படியே முடியுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு தெரில, அன்றைக்கி டேவே ஃபஸ்ட்டு ரொம்ப பேடாக போகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் எப்போ அந்த லெல்லியை மீட் பண்ணணும் அப்போவே ஹாப்பியாக போகுது. அப்படியா ஏன்? ஆமாம் ஆமாம், எனக்கு தெரில. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா? காலைல வந்தோடனே நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல இருக்கட்டும், அதிலலாம் என்ன இருக்குது அவனுக்கு? இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பியா? நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஆகிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு தேங்க்ஸ்லாம்? ஆமாம் ஆமாம். ஸோ நீங்கள் அப்படியே நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. தூரத்தில் அந்த ஒருத்தன் மட்டும் உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஸோ அது வேறு யாரும் இல்லை, ஜங்குக்கோட கேங் தான். அவங்கள பார்த்துட்டு மச்சான் அந்த பொண்ணாடா எனக்கு கண்ணு தெரில. மச்சான் ஜங்குக்கு இதுதான் கண்ணாடி போடுன்றேன், நீ மட்டும் இருக்கியா? இப்படி 10 பேர் நின்றுட்டு இருந்தா எப்பட்றா தெரியும்? தள்ளுங்கடா. சாரி சாரி. ஸோ அப்படியே பார்க்குறாங்க. மச்சான் அல்ல இந்த பொண்ணு தான். ஆ யார்ரா? ஸோ ஜங்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மச்சான் அதான்டா. கண்ணு தெரியலையா? வயிறு அது நிறைய பொண்ணுங்க இருக்கு. நீ பாட்டுக்கு அந்த பொண்ணுனா கையையும் நீட்டி தள்ள மாட்டேற. மச்சான் கை நீட்டா சரி சரி சொல்லு யாரு? என்ன கலர் ட்ரெஸ்ஸு? மச்சான் அதான்டா அந்த எல்லோ கலர் டாப் தெரியா? அந்த பொண்ணா? ஆ ஆ என்னடா இவ எப்படி இருக்கா? மச்சான் நான் சொல்ல. அதான்டா அந்த ப்ரௌன் கலரு ஸ்கின்னு. அத்தான் அதுவாடா முடியும், எவ்வளோ அழகா இருக்கா. அது என்னடா கண்ணா அதில் என்ன தலை என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ மட்டும் சொல்லு. அதான் மச்சான் அந்த பொண்ணு தான் காலிலேருந்து ஓவரா பண்ணுதுடா, நானும் சொல்கிறேன். மச்சான் கேட்குறியா? கேட்குறேன்டா. இல்லைடா நீ அங்கேயே பார்த்துட்டு தெரியல, அப்புறம் சொல்லு. ஆரம்பா வேணுமா? எனக்கு வேறு ஃபேஸ்லாம் மறந்து போயிடும். சரி சரி. ஸோ அப்படியே ஜங்குக்கு அப்படி பார்த்துட்டு இருக்கான். பட் அவன் மைண்டில் நீங்கள் தான் வந்துட்டு போகிறீங்க. இவன் இவனை தான் பார்த்தான், அதுக்குள்ள என்னமோ மனசுலலாம் வர புரியலையே. எவனை பார்த்து இந்த மாதிரிலாம் மைண்டில் கூட நினச்சதில்ல. உனக்கு என்ன? அவனுக்குள்ளே பேசிட்டு அப்படியே ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே அவனை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்னடா பிரச்சனை மாதிரி உங்களுக்கு? தலை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க கிளாஸுக்கு போகலாம். கிளாஸுக்கு போகிறதா? எனக்காவது கிளாஸை கவனிச்சிருக்குமா? முட்டிங்க நில்லுடா. சும்மா வாங்கலாம் அவளையாது. இல்லை தலை ஒன்றும் இல்லை முட்டுன்னு. சரிடா போய் அவளை கூப்பிட்டு வாங்க மறுபடியும். நான் கூப்பிட்டேன்னு கேளு. என்னைக்குள்ளே வந்துட்டானா பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நான் விட மாட்டேன் நான். தலை சிரிப்பே சரியில்லை. நீ மூட்டை கூப்பிட்றா. உன்னை கூப்பிடு, இல்லாட்டினா மூட்டை நல்ல. சரி சரி நாங்கள் அங்கேயே போகிறேன். வந்துட்டு நிற்கிறதுக்கு அங்கேயே போய் என்னடா என்ன சொன்னா? ஒன்றும் இல்லை தானே, நான் போய் கூப்பிட்டு வரேன். சரி சரி போய்ட்டு வா. ஸோ ஜங்குக்கும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட அதே வராங்க. அவங்க வந்தோடனே நீங்கள் அவ்வளோ பயப்படுறீங்க, பிகாஸ் நீங்கள் பாஸ்டியாக அவ்வளோலாம் பேச மாட்டீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? தேவையில்லாமல் அப்படியே வந்து நிற்கிறாங்க. இல்லைலே நம்ம அங்கிட்டு போகலாமா? என்னாச்சு வயன்? அது ஒன்றும் இல்லை, அவங்க தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதான் நான் அப்போவே சொன்னேன். அந்த சீனியர்கிட்ட போய் எதாவது கேளு, ஏதாவது பேசியிருக்கலாம். ஆக்சுவலி நீ சாரி அதை அதுக்கு கேட்கணும். நான் என்ன தப்பு பண்ண தெரியுமா? ஒன்றுமே பண்ணல, அவங்களா இது பண்ணாங்க. இப்போதாக்க நான் சாரி அதுக்கு வேறு கேட்கணுமா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அவர்கிட்ட பேசவே. அவர்கிட்ட எதுக்கு நான் பேசணும்? அவரை பார்த்த உடனே எல்லாரும் ஒரு மாதிரி பண்ணாங்க, எனக்கு அதுலேருந்தே அவரை பிடிக்கவே இல்லை. என்ன சொல்கிறேன்? ஆமாம் வந்தோன்னா அது ஜங்குக்கில், ஸோ அப்படி தான் இருக்கும். அவர் வேறு ரொம்ப ப்ரூடாக பேசுவார் எல்லார்ட்டையும். சார்ட்டை கூட சிரிச்சதே இல்லை தெரியுமா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்?
ஆ அவர் என்கிட்டயே அந்த மாதிரிலாம் பேசுவார். எனக்கு அந்த மாதிரிலாம் பேசவே பயமாக இருக்கும். எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் தெரியுமா, என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன். ஓவராக போகாத நீ. இப்போ என்ன சொன்னாங்க, நீ ஏன் அவ்வளோ தூரம் இமேஜின் பண்ணிக்கிறேன்? அந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டாங்க புரியுதா. ரேகிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க ஏதாவது சிம்பிளாக ஏதாவது டேர் கொடுப்பாங்க, அதை மட்டும் பண்ணியிருக்கலாம்ல. என்னது டேரா? அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம் தெரியுமா, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. சரி அழாத வயன். ஸோ நீங்கள் ரொம்ப அலறீங்க. அவங்க அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு வயனே ஏன் போச்சு. எனக்கு உங்ககிட்ட பேசவே ஒரு மாதிரி இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? ஆ வேண ஏன் எனக்கு பேர் இல்லையா? என் பேர் என்ன, ஜாக்சனு அப்படி சொன்னா என்ன வாய் எழுதிதோ? அது எனக்கு தெரியாது உங்கள் பேர். தெரிஞ்சுக்கோ. ஜெய் உன எங்கள் ஜெயை கூப்பிட்டான் வரியா? எதுக்கு நான் வரணும்? இல்லை புரியல, ஏன் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் நான் காலையிலே சாரி கேட்டுட்டேன்னா. அதெல்லாம் தெரியாது. அவர் கூப்பிட்டா அருந்துரு லட்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான் நீ செத்த. என்ன சொல்கிறீங்க? எதுக்கு இப்படி மலாட்டிட்டு இருக்கீங்க? நான் மேம்கிட்ட பிரின்சிபல்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஐயோ ரொம்ப பயமாக இருக்கு. ஏமா நீ வேற இங்கே பாரு, கூப்பிட்றப்பே வந்துரு இல்லைன்னு வச்சுக்கோவேன். தேவையில்லாமல் இந்த 3 வருஷமும் நீ கஷ்டப்படணும். தேவையானதெல்லாம் முட்டி இப்போவே வாங்க. என்ன பேசுகிறீங்க? என்னாலாம் முடியாது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஸோ நெல்லை அப்படியே உங்களை கன்வின்ஸ் பண்ணி பாருமா. இவங்க அப்படியே வந்துட்டே தான் இருப்பாங்க. நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. புரியுதா? அவன் அப்படி தான் பண்ணுவான். எல்லாரையும் அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கான். ஸோ நீ எதுக்கு இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்க? அதுக்கு போய் அவன்கிட்ட என்னான்னு கேட்டு தொலைச்சிரு. அதுவே நமக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் தென் உன்னோட சேஃப்க்கு தான் சொல்கிறேன் புரியுதா. எனக்கு தெரியும் வயன் உன்னை பற்றி. ஸோ அதனால சொல்கிறேன் புரியுதா. நீ தேவையில்லாமல் இது பண்ணிக்காத. வேணா நானும் உன் கூட வரேன், ஓகேவா? அதுலேருந்து எனக்கு பயமாக இருக்கு. அவங்கள்ட்ட நான் பேசவே மாட்டேன். இங்கே பாரு, எனக்கு புரியுது உன்னை பற்றி. இங்கே பாரு, அதுக்கு மேலே ஏதாவது ஓவராக பண்ணாங்கன்னா நானே பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன், புரியுதா? இல்லை எனக்கு வேண்டாம். நான் எதுக்கு வரணும்? நான் பிரின்சிபல்கிட்ட இப்போவே சொல்லிடலாமா? இங்கே பாரு, தாவளமாக இப்போ பிரின்சிபல் இன்வால்வ் பண்ணணும்னு வச்சுக்குவேன், அது பெரிய ரிஸ்க் ஆயிரும். அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. இதுக்கப்புறம் அகைன் ஏதாவது பண்ணாங்கன்னா பார்த்துக்கலாம், புரியுதா? நான் அவனுக்கு இருக்கேன். ஸோ அவள் சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் ஆகுது. நீங்கள் அவளை அப் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி வா நானும் வரேன். ஸோ நீங்கள் ஓகேன்னு சொல்லிடுறீங்க? அவனை அப்படியே போயிட்டு தலை வருதா தலை அதை பொண்ணே சரிடா அது ஏன்டா அப்படி கத்துறா சாரி தலை. ஸோ அவங்களும் அப்படியே உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உங்கள் உள்மனசு ரொம்ப பயமாக இருக்குது. எதுக்கு அப்படி அவனை பார்க்க போகிறோம்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவனை பார்வை சரியில்லை. எப்படி வந்தான்? எனக்கு சாரி ஆக்சுவலாக அவன் கேட்கணும். ஆனால் அது நீங்கள் நான் கேட்டேன். அவனை கிட்ட நான் பேசவே மாட்டேன். என்னாச்சு வயன்? அது ஒன்றும் இல்லை, நம்ம போய் தான் ஆகணுமா? என்ன கொஞ்சம் தூரம் வா போய் பேசிட்டு வந்துடலாம். நான் தான் சொன்னேன்ல ஆக்சுவலி. இதோட முடிச்சுக்கலாம். இது மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரிக்டாக சொல்லிடலாம், ஓகேவா? கண்டிப்பாக சொல்லணும். அவர்கிட்ட நான் பேசவே மாட்டேன். இங்கே பாரு, அவர்கிட்ட என்ன ப்ராப்ளம் மட்டும் கேளு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலே கொண்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவங்க அந்த காலில் இருந்து அந்த கோவத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறந்துடுவாங்க என்னையோட கன்ஃபார்ம் பண்ணா, புரியுதா? சரி. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே நடந்துட்டுருக்கீங்க ஸ்லோவாக. சங்குக்கு அது தூரத்துலேருந்து பார்த்துட்டு இன்னும் பொறுமையாவா இந்த காலேஜ் எடுத்து முடிவாங்க. அச்சான் இன்னும் பொறுமையாக வர சொல்கிறா. அப்படியே இந்த காலேஜ் எடுத்து மட்டும் அப்படியே நான் உங்களுக்கு தான் தலை ஜோக் பண்ணிட்டாரு. சரிங்கடாலாம் ஒத்தா என்னடா கிண்டல் மேரா கூப்பிட்றா. ஓகேன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே உங்களை பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. இருங்க வரேன். ஐயோ என்னடா சீக்கிரமா ஏன்னு வேகமாக வர தெரியாதா? நில்லி வேகமாவா. ஸோ 2 பேரும் அப்படியே ஓடி வரீங்க. சங்குக்கு அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு மச்சான் எப்படி ஓடி வர போகிறேன், எனக்கு சிரிப்பாக வருதுடா. ஆமாம் தல சிரிப்பாக வருதுல. சரி சரி மூணு வாய் பொண்ணுக்கு போகுது தலை என்ன தலை. ஸோ எல்லாரும் அப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப எம்பாசிங்காக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் அவங்க ஸ்கின்னை பற்றியே ரொம்ப எம்பாசிங் பண்ணுவீங்க. ஐ ரொம்ப அன்கான்ஃபிடபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் இவங்க அப்படி பண்ணுறது பார்த்து உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. அவங்க எப்படி ஏதோ இது பண்ணுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் கிடையாது, நீ ஏன் அப்படி நினச்சிக்கிறா? இல்லை எனக்கு அப்படி தான் இருக்குது. அவங்க பேசுகிறதுலாம் எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் போட்டா ஓயன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வா. ஸோ அவங்க ஹேண்ட் அப்படியே டைட்டாக பிடிச்சி அப்படியே கூட்டு வரா. சங்குக்கு அப்படியே லைட்டாக பார்த்துட்டு மச்சான் வந்துடா போல. ஆமாம் தானே அந்த பொண்ணு சரி சரி வேணிட்டாங்க. ஸோ சங்குக்கு அப்படியே உட்காந்துட்டு வேணும்னு அப்படி திரும்பிக்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அது ஹலோ யார்கிட்ட பேசணும்? செவத்திட்ட பேசு. ஸோ சங்குக்கு செம்மையாக செஞ்சுட்டு வாய் முடிங்கடா நானும் பார்த்துட்டே. அவள் அங்கே வந்து நோய் நோயின்றீங்க. அப்படின்னாடா ஃபஸ்ட் இயர் இனி தான் வந்துருக்கா போல, அதுக்குள்ளே நம்ம வேலையை காமிச்சிட்டு பார்த்தீங்களா? அவன் நானும் பார்த்தேன். அவனா காலையிலே என்கிட்டே அவ்வளோ தனாவட்டா பேசுகிறேன். நான் இப்போ வரட்டு பேசுனா நீங்கள் அப்படியே மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கீங்க. சங்குக்கு அப்படியே மறைச்சு பார்த்துட்டு அவன்கிட்ட தான் கேட்குறான். காலிலேருந்து கூப்பிட்றான் வர முடியாதோ? அது அது உங்களுக்கு ஐஸில் வந்து அப்படியே டியர்ஸாக ட்ராப் ஆகுது.
ஆ உன்ட்ட தானே கேக்குது. காலையிலேருந்து கூப்பிடுறாளா, வந்தா என்ன உனக்கு? அவ்வளோ திமிரு மாரோ? சங்குக்கு அப்படி பேச உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. சங்குக்கு அப்படியே எழுந்து நின்றுக்கிறான். ஸோ எல்லாரும் அப்படியே நின்றுக்கிட்ட அவன் சீரியஸாக பேச போறான்னு நினைக்கிறேன். போய் அது ஜூஸ் வாங்கிட்டு வரியா? பாவம் அப்படி தொண்டை கட்டிக்கொண்டா. சரி சரி அவன் வாங்கிட்டு வர. ஸோ அவங்களாம் அப்படி கேன்டீன் போயிடுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆ மச்சான் இவாங்க. சொல்லுத. ஆ யார் அந்த பிள்ளை? மச்சான் அதான் ஃப்ரெண்டுடா நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாம் லலி. ஆ யார் இதில் ஒயனு? அது நான் தான். ஆ நான் தான். கேட்கல. அது நான் தான். அவன் அப்படியே ஏசா உங்கள் வாய்க்கிட்ட வச்சுக்கிறான். உங்களுக்கு ரொம்ப எமேஜிங்காக இருக்கு. என்ன இவன் பக்கத்து வரான். அவன் அப்படியே உங்கள் ஃபேஸை அப்படியே க்ளோஸ்அப்பில் பார்க்குறான். அவன் உங்கள் ஐஸை பார்த்துட்டு ரொம்ப மெல்ட் ஆகுது அவனுக்கு. பட் அவன் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே தள்ளி நின்றுட்டு ஆ ஆ கத்த முடியாதோ? காலையில் சாப்பிடலையா? அது சாப்பிடல. ஆமாம். ஆ சாப்பிடலாம்டா. ஆமாம் சாப்பிடல. ஏன் சாப்பிடல? அது அது டைம் ஆச்சு காலேஜுக்கு வந்துட்டேன். ஆ இவங்க வந்து இங்கே சொட்டை லட்சத்தான் இருப்பீங்க. அது வந்து கவனிக்க வந்துட்டேன். அவ்வளோ அக்கறையும் படிப்புமால அது ஃபஸ்ட் டே எனக்கு ஃபஸ்ட் டே தான். எங்களால் மட்டும் அது தெரியாமல் சாப்பிட மறந்துட்டேன். ஏதோ வளவாரு. அதெல்லாம் நீங்கள் எங்கிட்ட கேட்டுப்போம். ஆமாம். யார் இருக்கிறவங்க என்னன்னு கேட்டேன். அது நான் தான். அப்புறம் அப்புறம் நாங்கள் யார்கிட்ட கூப்பிட்டோம் மச்சான்? நம்ம யாரை கூப்பிட்டோம்? அது ஒயனை தானே கூப்பிட்டோம். ஆமாம் தலை ஒயனை தான் கூப்பிட்டோம். ஜெயா நம்ம ஒயனை தான் கூப்பிட்டோம். அப்புறம் ஒயன் தானே வரணும். எது இந்த பொண்ணெலாம் வருது? உன் பேர் ஒயனா? இல்லை அது நான் துணைக்க வந்தேன். ஓ அவ்வளோ இது. அப்படிங்க. ஒழுங்கா கிளம்பு போ. கிளாஸ் இருக்குல்ல உனக்கு, அது போவார். அது முடியாது. அவன் ரொம்ப பட்டுவா. அவளுக்கு பேச வேறு தெரியாது. ஊமையா? சொல்லவே இல்லை. நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா அவ்வளோ நேரம். மொத்தம் ஊமையாண்டா. ஸோ ஜங்குக்கு அப்படி சொல்ல உங்களுக்கு ரொம்ப மாறி இருக்கு. என்னது இவன் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு. ஸோ அவனே எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஜங்குக்கு லைட்டாக சிரிச்சிட்டு மச்சான் எனக்கு தெரிலண்ணா. இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா. என்னோட அப்படி சொல்கிறா ஃப்ரெண்டு. அப்புறம் எப்படிமா பேசிகிட்டு இருந்தா அவள்கிட்ட காலைல வரையும்? அது இல்லை அவளுக்கு இந்த மாதிரிலாம் பேச புதுசாக இருக்கும் அவனுக்கு. அதான் சொன்னேன். வேற ஒன்றும் கிடையாது. அவளை விட்டுருங்க ப்ளீஸ். அவளுக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஃபீல் பண்ணா. காலையிலேருந்து அழுதுகிட்டே இருந்தா. ப்ளீஸ். ஸோ அவள் அப்படி சொல்லவும் ஜங்குக்கு சிரிப்பு தான் வருது. என்ன பண்ணோம் நாங்கள் இன்னும் ஒன்றுமே ஆரம்பிக்கல, ஒன்றுமே பண்ணல. அதுக்குள்ளே அந்த மேடமுக்கு பயமாக இருக்கும். இதுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாரா? இல்லை புரியலனே பார்க்கவே அப்படியே உங்களே பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு மருமை தான் யார் வேணும் அவங்க மட்டும் இருக்கணும். ஃப்ரெண்டு மாதிரிலாம் கிளம்ப சொல்லு. ஸோ நீங்கள் அப்படியே அவளே பார்க்குறீங்க. அவன் ஆன்சர் பிடிச்சி போகாதன்ற மாதிரி ஆக்சுவலி சொல்லிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி தான். ஸோ அவளுக்கு என்ன பண்ணுறதே தெரில. இங்கே பாருங்கள் ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. அவன் ஒன்றுமே பண்ணல. ஆக்சுவலி நீங்கள் தான் இந்த தப்பெல்லாம் பண்ணீங்க புரியுதா? ஸோ இதுக்கப்புறம் வேணாம் சீனியா. காலையில் நல்லா இருக்கியா? தப்பு நம்ம மேலே வேண்டாம். புது ஜோகில் இங்கே பாரு. நான் என்ன தான் தப்பு பண்ணாலும் அது என் மேலே தப்பு கிடையாது. நான் இல்லை என் பசங்க யார் பண்ணாலும் அது தப்பு எங்கள் மேலே கிடையாது. புரியுதா? உங்களுக்கு ரொம்ப கோபமாக வருது அவன் பேசுகிறதுலாம். அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படி பேசிகிட்டு இருக்கப்பா அப்படியே வந்து உட்காந்துட்டு புரியுதா? அது புரிஞ்சுங்க. பட் இந்த டைம் விட்டுருங்க. நாங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே வந்திருக்கோம். ஃபஸ்ட் டேவே எப்படிலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயா மச்சான் கஷ்டமாக இருக்காண்டா. நல்லா கேட்குறான்ல. ஸோ ஜங்குக்கு அப்படி சிரிச்சிடு. நீ கிளம்புறியா? இல்லை உனக்கு ஏதாவது உனக்கு ஏதாவது டேர் சொல்லிட்டா பண்ணுறியா? போய் அவனை கிஸ் பண்ணுறியா? அதெல்லாம் வேணாம். இல்லை ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? தெரியுதுல இப்போ மூட்டி கிளம்பு. இல்லை என் ஃப்ரெண்டு கிட்ட போக முடியாது. அவ்வளோ உயிர் நட்பு. அப்போ நான் சொன்னேன் இந்த டேர் பண்ணு. அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம். என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா? நான் இப்போ நினச்சா கூட நான் மேம்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. ஐயோ வர்றா மச்சான் காமெடியா. கம்ப்ளைண்ட் பண்ண பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது பிரின்சிபல் யாரா மச்சான்? அதுதான் அது உங்கள் அப்பா தானேடா மச்சான். ஜங்குக்கு அப்படியே சிரிக்கிறான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. லெலியும் நீங்களும் அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்டு இருக்கீங்க. லெலிக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. என்னம்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா? போன்னு. எங்கள் அப்பா செய்யணும். நான் பிடிச்சி தரட்டா? அக்ரிமெண்ட் ஆகும். என்ன சொல்கிறேன்? அப்புறம் அவங்க அம்மா பாவம் அவங்க அம்மா அப்பா தான் இங்கே இவ்வளோ தூரம் நலையணும். அதான் பார்க்குறான். ஏதாவது கேஸ் எடுத்தாலே இது பண்ணிடுவான். அப்புறம் உனக்கு தான் அசிங்கமாக இருக்கும். என்ன சொல்கிறேன்? இப்போ தான் வேறு ஃபஸ்ட் இயர்னு நினைக்கிறான். உன் நேம் என்ன சொன்னால் லெல்லி. மச்சான் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஃப்யூச்சரில் நியூஸ் ஆகும். சாரி ஃப்யூச்சரில் இல்லை இப்போ யூஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். மச்சான் அதெல்லாம் எப்போயோ நோட் பண்ணி வச்சுட்டேன். இந்தா. ஸோ அவங்களே எடுத்து காட்டுறாங்க. அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சீனியர் ப்ளீஸ் சீனியர் அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க. ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னா நான் மிரட்டுறேன்னு நினச்சிட்டியா? இது மிரட்டலாம் முடியாது. ஸ்ட்ரைட்டாக ஆன் தி ஸ்பாட் தான். என்ன சொல்கிறேன்?
என்னைய இது பண்ணிடலாம், நான் இப்போ சும்மா தான் அறியேன், வரையா போகலாமா? ஐயோ சீனியர், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு டைம் ஆச்சு கிளாஸ்க்கு, நான் போகிறேன், ஐ எம் சாரி. ஸோ அவன் வேகமாக போயிடுறான், அவங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. இவ்வளோ நேரம் அவளை அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுவான்? அவனும் பாவம், தேவையில்லாமல் அவளையும் இன்வால்வ் பண்ணிட்டா. ரொம்ப எனக்கு கில்ட்டியாக இருக்கு அப்படின்னு ரொம்ப அழுதுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே இங்கே வரேன் எழுதுரு. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன விடுங்க ப்ளீஸ். ஏ எழுதுக்க சொல்கிறான். கேதா, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் நான் விட்டுருங்க. ஏன் தெரியல தான் இவளை பார்த்தாலே கல்யாணம் பண்ணிட்டோன்னு கல்யாணமாடா. நானும் பார்த்துட்டே இருக்கேன். காலைல நான் கூப்பிட்டு போய் வந்துருந்தேன்னு வச்சுக்குவேன், அப்போவே விட்டுருப்பான். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்ததும் இல்லாமல் உன் ஃப்ரெண்டையும் விட்டு வந்து என்ன எனக்கு அடுப்பு மாரி ஏற்றுடா. அதனால் நீ ஏன் நினச்சாலும் என்னையெல்லாம் விடவே மாட்டேன். என்ன பண்ணுறேன் பாருடிங்கண்ணா. என்ன எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு பயமாக இருக்குது. நான் மார்னிங்கில் என்ன பண்ணேன் உங்களுக்கு? எனக்கு உங்ககிட்ட பேச பயமாக இருந்ததுனால தான் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப சாரி, எனக்கு உங்களெல்லாம் பற்றி தெரியாது. ஸோ ரொம்ப கெஞ்சிரிங்க. ஆனால் கண்டுக்கவே இல்லை. அதான் ஏதாவது ஐடியா யோசிச்சு போயிருப்பீங்களா? ஏதாவது சொல்லுங்கள், வேண்டா எக்ஸிக்யூட் பண்ணலாம். எனக்கு இதை பார்த்தாலே எச்சமாயிரம் வந்துடும். வேண்டாகுது. உங்களுக்கு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதே பிடிக்காது. பட் அவன் அப்படியே பேசிகிட்டு இருக்குது, ரொம்ப கோவமாக வருது. எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த மாதிரிலாம் பேசுறவங்க பார்த்தாலே பிடிக்காது. பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் முடியாதான். அது உனக்கு பிடிக்காது, உங்கள்கிட்ட போய் சொல்லு. சாரி, பிடிச்சவங்கள்ட்ட போய் சொல்லு. ஏன் இந்த இதுக்கு போய் சொல்கிறேன்? நான் அப்படி தான் பேசுவேன். நீங்கள் எப்படியே பேசுங்க, ஆனால் என்ன அப்படி சொல்லக்கூடாது. வைராகியம், ரொம்ப திமுறோம். ஸோ உங்கள் ஏசை பிடிச்சி அப்படி இருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இங்கே பாருங்கள், எனக்கு தொடுற வல்ல வச்சுக்காதீங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆன்சை பிடிச்சி அப்படி தட்டி விடுறீங்க. சங்குக்கு ரொம்ப கோபமாக வருது. ஸோ அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு மச்சான், நான் அந்த அப்படியே ஒன்று சொன்னால பார்க்குறப்பே அந்த கண்ணு நல்லா இருக்குன்னு உண்மை தானே? ஸோ அவங்கள அப்படியே உங்களை ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணி பார்க்குறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எம்பாசிங்காக இருக்குது. அப்படியே நீங்கள் திரும்பிக்கிட்ட எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, எதுவும் கீழே போயிடலாம் போல இருக்கு. எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்க? இவங்களாம் சீனியர்ஸே கிடையாது. சரியான இது சீனியர்ஸ்லாம் எல்லாரும் அண்ணன் மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இவங்க எப்படி இருக்காங்க? இங்கே பாருங்க, நீங்கள் இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் சொன்னீங்க, நான் எங்கள் மான்ட்டே சொல்லுவேன். ஐயாடா ரொம்ப பயந்துடா. சரி, நானும் ஒன்றுமே சொல்லல, அதுக்கெல்லாம் என்ன பயமாக இருக்குங்க? மச்சான், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடா. ஏதாச்சும் தங்கி அதான் தான் சிகரெட் அடிக்காமா ஒரு மாதிரி இருக்கு. வரு ஹேண்ட்ஸ்லாம் வர நடுங்குது எனக்கு. என்ன பண்ணுற? போய் இந்தா வாங்கிட்டு வா. என்னது? நீதான் வாங்கிட்டு வா. வாங்கி தானே போது, எனக்கு வாங்கிட்டு வா போ. என்ன எனக்கு அதெல்லாம் வாங்க தெரியாது. என்ன பேசுறீங்க? நான் எதுக்கு அதெல்லாம் வாங்கணும்? கற்றுக்கா போய் வாங்கிட்டு வா. எனக்கு தெரியாது இப்போ வேணும். ஏதான் கம்மி நான் சொல்கிறது. ஏதாவது ஒரு டேரே கிடையாது, மூட்டு போய் பண்ணு. கேன்டீனில் இடம் கொடுப்பான். இல்லை கேன்டீனில் வாங்குது 2 ஸ்ட்ரீட் தள்ளி நம்ம காலேஜ் வெளில இருக்கும், அங்கே போய் வாங்கிட்டோம். அவுட் சைடில், அதுவும் கேட் பாஸே இல்லாமல் செக்யூரிட்டி திட்டம் வாங்கிட்டு போகணும். அப்படி இல்லையா ஏதாச்சும் காம்பவுண்ட்ஸு ஏறி குச்சாது போ. கேட்டு வேறு ரொம்ப பெருசாக இருக்கும் நம்ம தான். கரெக்டு தான். நாங்கள் பைக்கில் போனாலே விடிஞ்சிடும். ஸோ பார்த்து போ. பார்த்துலாம் போய் அதை முட்டை எனக்கு வாங்கிட்டு வா. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என்னால் அது முடியாது, என்ன விடுங்க. அப்போ கேன்டீனில் இருக்குல்ல, அங்கே அது போய் வாங்கிட்டு வரையா? என்கிட்ட மணி இல்லை. காசு இல்லையா மச்சான்? ஆனால் உன்கிட்ட காசு இருக்காடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ காசு எடுப்பியோ எடுக்காமல் போயோ, நாங்களாம் கொடுக்க மாட்டோம். நீ போய் உன் காசில் போய் வாங்கிட்டு வா. காசுலாம் வச்சுட்டே இல்லைன்றியா? இவங்க என்கிட்ட சீரியஸாகவே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதுக்கு நான் வாங்கணும், என்னை விட்டுருங்க, நான் போகிறேன். ஏதாவது தெரியாது, நீ போய் வாங்கிட்டு வரியா? இல்லை இல்லை வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்குடா? ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்ககிட்ட வரும், உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதே இல்லை. நேராக அப்படியே கேன்டீன் போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே நீங்கள் போகிறதே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஃபஸ்ட் டேவே அப்படியே நடக்கணுமா? சரியான சைக்கோ மாதிரி இருக்காங்க. இவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கடுப்பாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே புலம்பிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ அந்த கேன்டீனில் நிற்கவே உங்களுக்கு பயமாக இருக்குது. அங்கே வேலை பார்க்குறவங்க, என்னம்மா வேணும் உனக்கு? அது அது எனக்கு என்ன வேணும்? அது சிகரெட் வேணும். என்னம்மா? அது சிகரெட் இருக்கா? என்னம்மா பேசுகிற? இப்போலாம் கேர்ள்ஸும் கெட்டு போயிட்டீங்க. அது ஐயோ எனக்கல்ல. ஐயோ அவன் வேற, நான்லாம் வாங்கணும்னு சொன்னதான் சொல்லக்கூடாது புரியுதா? நான் தான் ஏட்டேன்னு சொன்னேன். அப்புறம் அதிகம் வேறு பனிஷ்மெண்ட் இருக்குது புரியுதா? ஸோ அப்படி சொல்லியிருப்பான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அது அது எனக்கு வேணும். அப்புறம் யாருக்கு வாங்குற நீ? பொண்ணுங்களா இப்போ ரொம்ப மோசம் பார்த்தியா? நான் சொன்னேன்ல எப்படி கெட்டு போச்சு. ஸோ அவங்க அப்படியே பக்கத்தில் காசிப் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப எம்பாசிங்காக இருக்கு. அப்படியே உங்க டாப் டு பாட்டம் பார்த்துட்டு, என்னம்மா வயசாகுது உனக்கு? அது அது ஷேட்டி. இந்த வயசில் இதெல்லாம் தேவையா உனக்கு?
அது நீங்கள் அதை மட்டும் கொடுக்குறீங்களா? ஸோ அப்படியே பேசிட்டு வேகமாக வந்துட்டுருக்கீங்க. அவங்கள்ட்ட ஆக்சுவலி மணியும் கொடுக்கல. உங்களுக்கு அப்போ தான் ஹிட்டே ஆகுது. ஸோ அகைன் போயிட்டு ஆண்டி என்னம்மா நீ பாட்டுக்கு காசே கொடுக்காம போகிற? எவ்வளோ நேரம் கத்துறேன். அது அது சாரி, அது நான் அப்புறமேட்டு காசு கொடுக்குறா நாளைக்கு. என்னம்மா விளையாண்டுட்டு இருக்கியா? சிகரெட் வேறு வாங்குற, இதெல்லாம் வேறு பண்ணுற. உங்கள் வீட்டில் சொல்லிட்டான். ஐயோ வேணாம், இல்லை நான் பேக்கில் இருக்க, நான் எடுத்துகிட்டு வந்து தட்டா அப்புறமேட்டு. ப்ளீஸ். ஸோ நீங்கள் அழைக்கிறீங்க, அவங்க பார்த்துட்டு சரிம்மா ஏதோ சொல்கிற. இல்லை நான் வீட்டுக்கு போயிருப்பா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். சரி போ. ஆ ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஸோ அப்படியே சொல்லிட்டு வேகமாக ஓடுறீங்க. நீங்கள் ஓடி வரதை பார்த்துட்டு ஆரம்பிச்சாங்க. அப்பப்போ லட்டு மாதிரி அப்படியே ஓடி வர பாருங்க. அப்படியே உருண்ட மாதிரி நல்லா இருக்கடா வச்சாங்க. மச்சான் ஜங்குக்கு என்ன சொன்ன கெட்டியா? லட்டாண்டா லட்டு. வேற என்கிட்ட வேற சொல்லிட்டேன் ஏதாவது முட்டு இருக்கணும். நான் அப்பப்போ என்கிட்ட ஒரு மாதிரி சொல்ல முடியல. எனக்கு கேவலமாக நான் பாருங்க. மச்சான் பத்தியா மச்சான் ஜங்குக்கு என்ன சொன்ன நீ? மூட்டிரியா? சரி சரி நீ மூட்டிரு ரொம்ப கிளியரு. தச்சுக்கட்டு தச்சுக்க. ஸோ எல்லாரையும் அப்படியே அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே கிட்ட வந்தோடனே எல்லாரும் அப்படி திரும்பிக்கிறாங்க. அதான். ஸோ உங்களுக்கு என்ன பேசுனதுன்னு தெரியல. நான் வாங்கிட்டேன். நீங்கள் என்ன தான் சத்தமாக சொன்னாலும் உங்களுக்கு கேட்கவே இல்லை. நீங்கள் அப்படியே இந்த சைடு வரீங்க. ஸோ நீங்கள் இந்த சைடு வந்தோடனே அப்படியே எல்லாரும் இந்த சைடு திரும்பிக்கிறாங்க. ஜவுக்கு அப்படியே திரும்பிட்டேன். மச்சான் என்னடா எங்கடா போனாவ? ஸோ எதுவுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஹலோ, நான் இங்கே இருக்கேன், அது வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் அவன் ஹேண்ட் கிட்ட அப்படியே நீட்டுறீங்க. ஸோ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு பரவாயில்லையே என்ன கேட்டா? அது சிகரெட் கொடுங்கன்னு கேட்டேன். அப்படியே அவன் லைட்டாக சிரிச்சுட்டு எப்படியே கேட்டியா? நான் சொன்னியா? சொல்லலை. கண்டிப்பாக சொல்லலை. ப்ராமிஸாக சொன்னியா? இல்லை நான் சொல்லலைங்க. சொல்லலாம் நம்புறேன். அப்புறம் அப்படின்னு அதை அப்படியே பற்ற வச்சுட்டு அப்படியே உங்களே பார்க்குறான். உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கவே இல்லை. உங்கள் ஃபேஸ் கிட்ட அப்படியே வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க? ஆனாண்ணா. ஸோ ஜங்குக்கு அப்படி பண்ணுறது எல்லாருக்கும் சிரிப்பாக வருது. அவங்கள ரொம்ப டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ரொம்ப கோபமாக வருது. அப்படியே மறைச்சு பார்க்குறீங்க. அவன் உங்களை மறைச்சு பார்க்குறத பார்த்துட்டு டாடி நானும் போகிறேன் அப்போ இருந்து என்ன மறைச்சிட்டே இருக்கேன். என்ன பிரச்சனை அவனே? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கேட்டதை பண்ணிட்டேன் அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னை விட்டுருங்க. உங்கள் கையெடுத்து கும்பிட்றேன். ஸோ நீங்கள் அப்படியே கையெடுத்து கும்பிட்றேன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். சரி விட்டுருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பா அங்கே பெல்ல அப்படி இருந்தாங்க. உங்களுக்கு அப்போ தான் ஒரு மாதிரி ரிலீஃபே ஆகுது. ஸோ எல்லாரும் அப்படி போயிட்டு இருக்காங்க. நீங்கள் லைட்டாக அப்படியே ஸ்மெல் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு லில்லி அப்படியே உங்கள் பேக்கையும் அப்படி கேரி பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்களை பாவமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. நீங்கள் அவளை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ அவளும் அப்படியே வெளில நின்றுட்டு இருக்கா. உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு அப்படியே கூப்பிடுறா. வாயன் வா. இரு வரேன். ஓகே நீங்கள் சொன்னதை எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். நான் இப்போ கிளம்பணும். அப்படின்னு நீங்கள் கிளம்பலான்னு போகிறப்ப ஜங்குக்கு அப்படியே உங்களை பிடிச்சிருக்குது. நான் உன்னை போக சொன்னா? மச்சான் நான் இவனை போக சொன்னாடா? சொன்னாடா? இல்லை மச்சான் இல்லை. ஐயோ போச்சுடா. இல்லையே வீட்டுக்கு சீக்கிரமாக போன மாதிரி தான் அப்படின்னா ஜாக்சன் அப்படியே மணியை பார்க்குறாங்க. நீ நினைக்கிறது நடக்காது முட்டு உட்காரு. இல்லை மச்சான் நைட்டு படம் அது போய் உன் பொண்ணாடி கூட பாரு. மச்சான் எனக்கு முன்னே கல்யாணம் ஆகுடா. அப்போ உங்கள் லவர் கூட பாடுறா. அது மச்சான் சரி சரி நீ ரொம்ப அழுவ நீ கிளம்பு. மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா. ஸோ அவங்களும் அப்படியே போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ டாங்கும் ஜங்குக்கு தான் நிற்கிறான். மச்சான் என்னடா பண்ணுறது? மச்சான் போகலான்டா. என்ன டேங்கு பரவாயில்ல சரியே கிடையாது. இப்போலாம் நீயும் சீக்கிரமாக போகணுன்ற நான் நினச்சிட்டு இருக்கேன். இல்லைடா அதுதான் தெரியுமே என்னமோ உனக்கு ஒரு காசு பண்ணிடுவாமே அதுக்கிட்ட வேற போய் சாட்டிங் வேறு பண்ணோம். எங்கள் முன்னெல்லாம் பண்ண மாட்டேற வெக்கம். மச்சான் வெக்கம்லாம் இல்லைடா நானே திட்டுத்தனமாக பண்ணிட்டுருக்கேன். அதான் என்கிட்ட இருந்து அப்படியே மாற்றி பண்ணிட்டுறியே. ஒரு நாள் இரு உன் ஃபோனை பார்க்குறேன். மச்சான் அதெல்லாம் ரொம்ப தப்புடா. அதெல்லாம் அப்படியே பண்ணக்கூடாது. சரி சரி இப்போவே நீ ஃபோனை ஒழிச்சு வச்சுட்டா நல்லா இருக்குது. கிளம்பி தொலை மச்சான். அப்புறம் மச்சான் அந்த பொண்ணை பார்க்கறீடா வெர்றா. எனக்கு தெரியும் நீ முட்டி கிளம்புறியா. சரிடா நீ கிளம்புற நான் கிளம்புறேன் நீ கிளம்புன்னு சொன்னாங்க. சரி அவங்க அப்படியே போயிடுறான். இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. வாடங்க எங்கடா இருக்கீங்க? எவ்வளோ நேரம் யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ அவங்க தூரத்தில் அப்படியே வந்துட்டு தலை என்ன தலை இங்கே இருக்கிறா ஜங்குக்கு பற்றி எவ்வளோ நாள் ஆச்சு. சோப்பா அப்படியே விட்டுவானுங்க. நேற்று தானே சாரி கடிக்கிறப்போ பார்த்தான். இல்லை தலை ரொம்ப விளையாட்டு தான் இப்போ பாரு தலைக்கு. தெரியுது. அப்புறம் தலை யார் தலைது ஆளா? ஸோ அப்படி சொல்லவும் ஜங்குக்கு என்ன பேசுறதே தெரியல. பிகாஸ் அவன் ஸ்டில் உங்கள் ஹேண்ட்ஸை தான் பிடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது இல்லைடா. அப்புறம் என்ன தலை சொல்லவே இல்லை. லவ்வா யாரு அண்ணியோ? இல்லைடான்ட்டேன். அப்புறம் என்ன தலை இதுக்கு மூஞ்சி அப்படி மாறுது? அது ஒன்றும் இல்லைடா ஃபஸ்ட் இயரு காலைல ரொம்ப பேசிட்டு இருந்தா அதான்
என்ன விட்டுருங்க. எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், எதுக்கு என் ஹேண்டெலாம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? என் ஹேண்டை விடுங்க. ஸோ வேகமாக அப்படியே தட்டி விட்றீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை மறைச்சு பார்க்குறான். நீங்கள் ஒன்றுமே சொல்ல. எல்லாரும் போயிட்டாங்க, எனக்கு பயமாக இருக்கு. என் ஃப்ரெண்டு நின்று கூட எங்கே நிற்கிறாவா? ஸோ அப்படியே சுற்றி சுற்றி அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே ஏ பாரு. ஸோ அப்படியே உங்களை திருப்பிட்டு வந்துட்டு தான் பேசிட்டு இருக்கான். அப்புறம் என்னடி அங்கே எங்கேயும் திரும்பிட்டு இருக்கா? பொம்மை மாதிரி. அதுதான் ஒன்றும் இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. நீங்களும் கிளம்புங்களா? சும்மா எல்லாரும் போயிட்டாங்களா? நீங்களா இருக்காங்க மனுஷன் இல்லையா? நான் இருக்கல மனுஷன் இல்லையா? இல்லை என் ஃப்ரெண்டு போயிடுவான், அப்புறம் எனக்கு தனியாக வீட்டுக்கு போகணும் பயமா இருக்கு. எல்லாத்துக்கும் பயந்தே சாவு. என்னன்னா அந்த 2 பேரும் சரி சரிங்க வேற மேட்சுக்கு டைம் ஆச்சு, கிளம்பிடா. அதாண்ணா பார்த்தான். சரிடா போய் பாருங்க வரேன். சரி சரி தலை. அப்புறம் நீ வேணா நினைக்கிறதா? தலை அனுப்பிச்சி விடு தலை, ரொம்ப அழியுது இந்த பிள்ளை வேற. எனக்கு தெரியும்டா, நீ முட்டி கிளம்பு. சரி சரி தலை கூப்பிடுங்க. அப்புறம் தலை வேற கோச்சிக்கும், நம்ம கிளம்பும். ஸோ அவங்க அப்படியே போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ல வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கா. நீங்கள் அப்படியே மெசேஜ் பண்ணிவிட்டு இல்லை அவன் விடுற மாதிரி தெரில. உனக்கு ஒன்று சொல்லவா? அவன்கிட்ட ஏதாவது கெஞ்சி கேட்டுவா. இல்லை அவன் விட மாட்டான். ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படி பார்த்துட்டு என்னாடி நானும் பார்த்துட்டே இருக்கேன். அவன்கிட்ட தானே நீங்கள் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். அது என்ன மொபைல் மாதிரியே நோண்டிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே மொபைல் வாங்கிட்டு நான் தானே இங்கே பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன மாதிரி ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். அது எல்லாம் வெளியே தான் மெசேஜ் பண்ணியிருக்கான். என்ன பண்ணுறாங்க மேடம்? ஸோ நீங்கள் அப்படியே சேட் பண்ணுறது அவன் படித்து பார்த்துட்டு இருக்கான். என்னால் டாப் போட்டு கூப்பிடுறீங்களோ? எங்கள் மட்டும் தான் சீனியரு. நல்லா வருவாடி நீ. எல்லாம் ஜங்குக்கு அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு 2 பேரும் பக்கா இடையா இருப்பீங்க போலையே. என்னது சாரி எடா விட்டுரும். என்னடி டாலாம் கூப்பிடுவோம் போலையே. என்ன டான்னு கூப்பிடுவா? அது எல்லாம் தெரியாம போய் சாரி தெரியாமல் எப்படிடி வரும். ஒரு டைம் கூப்பிட்ட பரவாயில்ல, ஃபுல்லாக அப்படி தான் கூப்பிட்டுருப்போம் போலையே. ஸோ அவன் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப பயந்துடு. எதுக்கு இப்படி முதல்லாம் பார்க்குறீங்க, அது கொடுங்க. ஸோ அப்படியே வாங்கலாம் பார்க்குறீங்க. ஜங்கு காக்கில் உங்களோட ஆகிட்டு. ஸோ அப்படியே அதை வாங்குறோமா? கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது. ஸோ அப்படியே அதை மேலே வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் அப்படியே எதிரெலாம் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதை மொபைலை வாங்கவே முடியல. ஜங்கு பிளேன் அதை ஹைட்டில் வச்சுட்டு இருக்கான். நீங்கள் அதை வாங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படி பார்த்துட்டே இருக்கான். நீங்களும் ஜங்குக்கு இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. அவனுக்கு ஹார்ட் பீட்டில் அப்படியே ஒரு மாதிரி ரைஸ் ஆகுது. அப்படியே நீங்கள் க்ளோஸாக இருக்குது அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு அப்படியே தள்ளி விட்றான் அவங்கள. தள்ளி நெல்லை சும்மா முதலே வந்துட்டு என்ன நீங்கள் மொபைலை கொடுங்க. கொடுக்கணும். நான் சொன்ன எதுவுமே பண்ணீங்களா? இல்லை வர மேடம் நான் வர கூப்பிட்டேன். ஆல்ரெடி உங்க மேலே ரொம்ப கோபத்தில் இருந்தா இப்போ முடியாதுடி, சான்ஸே கிடையாது. இப்போ என்ன பண்ணுற? நீ வீட்டுக்கு தானே போகணும். போ, எனக்கு மொபைல் கொடுங்கன்னு போகிறேன். மொபைலா கிடையாது, வேணா நாளைக்கு வா. எல்லாம் விளையாடுவீங்க, எங்கள் அம்மா அப்பா திட்டுவாங்க. என்கிட்ட இருக்கிறது அந்த ஒரு மொபைல் தான், ப்ளீஸ் கொடுங்க. ஸோ 2 ஹேண்ட்ஸே அப்படியே பிடிச்சி பார்க்குறீங்க. அப்படியே அவன்கிட்ட நீட்டுறீங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு விளையாடி பிச்சை அடிக்கிறியா? நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கோங்க, எனக்கு மொபைல் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு அவனுக்கு மொபைல் வேணும், அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டாளா முட்டி கிழங்கு. எனக்கு ஒழுங்கா கொடுங்க. சொன்னால் கேட்க மாட்டியா? எப்போதே கிடையாது, கிளம்பு. நீ நான் ரொம்ப கடுப்பித்துட்டா, அது பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாம். எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஸோ ஆனால் நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ உன் ஃபோனை ஒன்றும் அடக்கெல்லாம் வச்சிட மாட்டேன். முட்டி கிளம்புறியா? வேறு டைம் ஆச்சு, பசங்க வேறு கூப்பிட்டாங்க, பாரு கால் மேலே காலாக பண்ணிட்டு இருக்காங்க. நான் கிளம்புறான். என்ன விளையாடுறதுங்க, ப்ளீஸ் அந்த மொபைல் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஜங்குக்கு அப்படியே பைக் எடுக்கிறான். அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. டாடி நீ விட்டா பைக்கில் வந்துடுவோம் போல. கிளம்புன்னு சொன்னாலா? கிளம்புறியா இல்லை? ஸோ அப்படியே அவன் மறைச்சு பார்க்கவும் நீங்கள் என்ன பண்ணுறதே தெரில. போய் இங்கே வா. ஸோ அப்படியே லில்லி உங்களை பிடிச்சி இழுத்துக்கிறா. ஸோ நீங்கள் ஜஸ்ட் மிஸ் இல்லாட்டா ஜங்குக்கு அப்படியே உங்கள் மேலே பைக்கை எடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே அழுத்திட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் என் மொபைலே எடுத்துகிட்டு போயிட்டாரு. சரி வீடு நாளைக்கு வாங்கிக்கலாம். கொடுப்பாருல. இல்லை நீ என்ன சொல்கிற? எங்கள் அம்மா அப்பா திட்டுவாங்க, செம்மையாக அடிக்க போகிறாங்க. இல்லை இல்லை நான் வேணா ஆண்டிகிட்ட பேசுவான். இல்லை ஒன்றும் வேணாம், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எதுக்கு தான் இங்கே இருக்கோன்னு இருக்குது. ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே உங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு செம்மையாக இருக்கிறீங்க. அவங்க அம்மா அப்பா ஆக்சுவலி ரொம்ப திட்டிருப்பாங்க, உங்களை அடிக்கவும் செஞ்சுருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஏதோ வேணுங்கன்னே பண்ண மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் நான் சொல்கிறதே கிடையாது. ஸோ செம்மையாக அழுதுட்டு அப்படியே நீங்கள் பார்ட் டைம் ஜாப்க்கு வேறு போகணும். உங்களுக்கு ஒர்க்குக்கு வேறு டைம் ஆச்சு. எனக்கு வேறு ரொம்ப லேட் ஆச்சு. அவர் வேறு ரொம்ப திட்டு போகிறாரு. அவர்கிட்டே போய் திட்டுவாங்க. ஸோ அப்படியே வேகமாக கிளம்புறீங்க. அங்கே போய் பார்த்தா அவர் உங்களை ரொம்ப திட்டிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அந்த வழியாக தான் ஜங்குக்கும் அப்படியே வந்திருப்பான். ஆக்சுவலாக அது ஒரு காஃபி ஷாப். ஸோ ஜங்குக்கு வந்து மச்சான் எதாவது ஆர்டர் பண்ணுறீங்களா? இல்லையாடா சும்மா அரை மணி நேரம் நொயின்றீங்க. இல்லைடா இல்லைடா நான் பண்ணுறோம். இது என்னடா அந்த ஃபோன் மாரி வேறு நொய் ரிங் ஆகிட்டே இருக்குது, கடுப்பு மாராவது. மச்சான் தூக்கி போட்டு வாடா. உடைப்பா நீ. நாளைக்கு வேறு அந்த பிள்ளைகிட்ட கொடு. யார்டா யார் அடுத்து? நீ இன்னத்துக்கு அடையங்கடல மூட்டுருக்கியா? அதான் அந்த ஃபஸ்ட் இயரு
ஓ மச்சான் நான் அப்பலேருந்து பார்த்துட்ருக்கேன். அந்த பிள்ளைய சும்மா நைன்றான் இருக்குன்னு நினைக்கிறான். அதெல்லாம் ஒரு மயிரும் இல்லை முட்டெரியா. என்னம்மா வயன் சின்ன டைமுக்கு வந்தா விளங்கிருமா? அவனுக்கு எவ்வளோ ஃபோன் பண்ணுறது, எடுக்க மாட்டியா? அது சார் ஃபோன் வந்து ஃப்ரெண்டுகிட்ட இருக்கு. ஃப்ரெண்ட்டை கொடுத்து நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்கா? உனக்கு இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோவேன், ஒழுங்கா வேலை விட்டு நிப்பாட்டிடுவான். சார் அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அந்த மாதிரிலாம் அப்படியே பண்ண மாட்டான். நான் கரெக்டாக வரேன். ஓகேவா? ரொம்ப சாரி சார். என்னமோ பண்ணுமா அங்கே பாரு, வந்துட்டாங்க, கஸ்டமர்லாம் வந்துட்டாங்க, போய் பாரு. ஓகே சார். ஸோ நீங்களும் அப்படியே அந்த கஸ்டம் மாட்டிட்டு அப்படியே ஜங்கு கிட்ட தான் வரீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியல ஜங்குக்குன்னு. ஸோ அப்படியே நீங்கள் வந்து நின்றுட்டு பார்க்குறீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. அவங்க கேங்கில் அப்படி பேசியிருக்காங்க. ஆக்சுவலி ஜங்குக்கு அதை கேட்டிருப்பான் அவங்க திட்டுறது, பட் நீங்கள் தெரியாது. அதான் யாரோ ஃபிகர்டா. ஏன் நம்ம மாதிரி ஒரு இன்சவன் போய் ஃபோனை வாங்கிட்டு அவங்கள அதான் பாவன் அந்த பிள்ளை போய் திட்டு வாங்கிட்டு ஏதாவது நேரம்ன்றது கரெக்டு மச்சான், கரெக்டு. வேறு வயலும் ஏதோ வேலைக்கு போகிறாங்க மச்சான். அதெல்லாம் இருக்காதுடா, உருட்டுங்கடா. ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப எல்லாத்தையும் நொட்டிடுவாளுங்களா. சும்மாடா இந்த இதில் தான் சிங்க அப்படின்னா இருந்துட்டு அதான் இது நமக்கு. இப்போ ஃபோனை வச்சு நம்ம ஒன்றும் கிளிக்க மாட்டோம். முட்டை அதை பேக்கெட்டில் வச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ ஜங்கு அப்படியே பேக்கெட்டில் போட்டு அவங்கள என்ன வேணும். ஸோ கேஷுவலாக இப்படி திரும்புகிறான். பார்த்தா ஜங்குக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்கு. நீங்கள் இருக்கீங்க. அவன் அப்படியே உங்களையா அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான், எதுக்கு இங்கே வந்துன்ற மாதிரி. பட் நீங்கள் ஒன்றுமே ஃபேஸ் பண்ணுங்கம்மா. ஷெனா சாப்பிட்றீங்க? ஷெனா வேணும் உங்களுக்கு? ஸோ நீங்கள் கேஷுவலாக கேட்டுட்ருக்கீங்க அவனே பார்க்காம. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்கு. மச்சான் அது அப்போ இந்த பொண்ணு திட்டு வாங்கிட்டு மூட்டுடுறோம். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஐஸ்லேயே பேசிகிட்டு இருக்கான். அவங்களும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சதான் ஆர்டர் பண்ணுறாங்க. நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ அவளே சேவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனுக்கே லைட்டாக அம்பாசிங்காக இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு மாதிரி இருக்குது அவனுக்கு. எது இது எனக்குலாம் அப்படி இருக்குது. அப்போ இவன் தான் திட்டு வாங்கினாங்க அவங்கள்ட்டலாம். எது திட்டு வாங்கினா இதனால தானே திட்டு வாங்கிடுவான். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. மச்சான் என்னாச்சு ஜங்கையே சாப்பிட மாட்டேற? எப்பயுமே வந்தோடனே பசிக்குதான்னு தின்னுவேன். அதான் ஒன்றும் இல்லை, மூட்டு தின்னு. என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துருக்கேன், மூட்டு சாப்பிடு. மச்சான் அப்படியாடா? ஆமாம் நான் சாப்பிட்றத பார்த்துருக்கல, சாப்பிடு. ஸோ ஜங்கு அப்படி சொன்னது எல்லாரும் சாப்பிட்றாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜங்குக்கு அங்கே இருக்கிறது. ஸோ நீங்களும் அப்படி பார்த்துருக்கீங்க. ஒயன்னு என்னாச்சுடி? ரொம்ப லேட் ஆச்சா? சாப்பிட்டு ரொம்ப திட்டு வாங்கினியான்னு எதுக்கு மூஞ்சி அப்படி வச்சுக்கிறேன்? டாம் வந்துட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அதை விட உனக்கு என்ன ஜாபுக்கு செலக்ட் ஆகிட்டேண்ணா? ஆமாண்டி, அதான் அந்த ஸ்வீட்லாம். ஸோ அப்படியே அவன் சொல்லிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. என்ன சொல்கிற? சீரியஸாக நீ கேட்ட ஜாப் கிடச்சிச்சா? ஆமாண்டி, எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? நாளே ஸ்டில் நம்ப முடியலடி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் தென் எனக்கு கண்டிப்பாக ட்ரீட் வேணும், சரியா? அப்படின்னு நீங்கள் ரொம்ப சிரிச்சு பேசிட்டுருக்கீங்க. ஆக்சுவலி அவங்க ஃப்ரெண்டு தான். நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்களும் அவனும் ஃப்ரெண்டாக இருப்பீங்க. அண்ட் ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோருக்குள்ள போயிடலாம். ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க அவன்கிட்ட. அப்புறம் என்ன சாக்லேட்டோட முடிச்சுக்கலான்னு இருக்கியா? அதெல்லாம் இல்லடி. நான் இந்த ஒர்க் முடிச்சோன்னே அப்படியே கூப்பிட்டு போய் ட்ரீட் வாங்கி தரேன், ஓகேவா? நானுங்க சரி பார்க்குறேன் நானும். எனக்கு பிடிச்சா உனக்கு பிடிச்சா சாக்லேட் போதுமா? ஓகே சாக்லேட் மட்டும்தானா? அதான் இப்போவே கொடுத்துட்டியா? ஸ்பெஷலாக என்ன வேணும்? வேணாம் பிரியாணி. பிரியாணி நைட் டைம் நல்லா இருக்காதே. கரெக்டு தான். பானிபூரி உனக்கு ரொம்ப பிடிக்குமா? கரெக்ட். சாப்பிடலாமா? லில்லியும் வருவான். லில்லியும் வேணால் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா? யார் அது? அது வாங்க காலேஜ் ஃப்ரெண்ட். ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க அவன்கிட்ட. இந்த மாதிரி அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்குது. சங்குக்கும் அப்படியே உங்களை நோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவன் கேஷுவலாக அப்போ பார்த்துருப்பான் கால் பேசுகிறப்ப. ஸோ அவன் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக பார்க்குறான். ஆடுறான் அவன். புதுசாக ஏதாவது ஜங்கல் மேலே இருந்து நிற்கிறான். இல்லை இந்த மாதிரிலாம் செய்ய கூட தெரியுமா? அதனால் 2 மாதிரி இருந்துட்டு இப்போதான் செய்ய கூட செய்வாடி நீ. என்கிட்ட இருக்க மட்டும் விட்டுருங்க. அப்படியே ஓவான அப்பாரி ஆயிடுது. என்கிட்ட மட்டும் நல்லா பேசுறது இல்லை எனக்கு இது இப்படிலாம் இருக்கு. காரமா என்ன ஃபீலிங்கா? ஜங்ககே என்னடா ஆச்சே? நானே பார்த்துட்டே இருக்கேன், 1/2 மணி நேரம் அங்கே பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஸோ அவங்களாம் அப்படியே பார்த்துருவாங்களே. ஜங்கு அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு அப்படி போயிருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சு பேசிகிட்டு இருக்கிறது அவன் மைண்ட்லேயே ஃப்ளாஷ் ஆகுது. அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது உங்க மேலே. அவன் அதை அப்படியே வெளில காட்டாமா மச்சான் அப்படி பே பண்ணிட்டு வரேன். இல்லை மச்சான் நானே முட்டு இருக்கடா. ஸோ அவங்க எல்லாரும் வெளில போயிடுறாங்க. ஜங்கு அப்படி பே பண்ணிட்டு சரி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அகைன் வாங்க. ஓகே ஜங்கு அப்படியே போகலான்னு பார்க்குறப்ப நீங்கள் அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்துப்பீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே போகலான்னு பார்க்குறப்ப நல்லா பேசிகிட்டு இருந்தாள் அவன் லட்டு மாதிரி. அப்படி என்ன சொல்லியிருப்பான்? அவன் ஆடுறா இருக்கும். கேட்கணும், என் பசங்கள்கிட்ட விட்டு கேட்டுக்கிறான். அதுக்கப்புறம் அப்படின்னு உங்களை பார்க்கலான்னு பார்க்குறான். பட் நீங்கள் இல்லைங்க. ஸோ அவன் அப்படியே உங்களை சர்ச் பண்ணிகிட்டு இருக்கான் வயசுலேயே. பட் நீங்கள் அப்படியே வெளில நின்றுட்டுருக்கீங்க. சரியா? எனக்கு உன் மொபைல் மட்டும் கொடுக்குறியா? எதுக்கிட்டே இதெல்லாம் கேட்டுட்ருக்கா என்ன வச்சுக்கோ. ஸோ அப்படியே அவன் கொடுத்துருப்பான்.
அது ஒன்றும் இல்லை, என் அம்மாவுக்கு தான் கால் பண்ணி சொல்லிடுறான். ஸோ அப்படியே சொல்லலான்னு சொல்லிட்டு இங்கே வெளில வந்து அப்படியே பேசலான்னு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. அம்மா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அந்த என் ஃப்ரெண்டு பார்ட்டி வேறு கொடுக்குறேன்ட்டு இருக்கான் ட்ரீட்டு. அதான் சொன்னல டாமு. சரி சரிம்மா, நீ பார்த்து வா என்ன. ரொம்ப ட்ரீட்லாம் ரொம்ப வெளிலலாம் இருக்காது சரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் சும்மா இங்கே பானிபூரி கடை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அந்த பையனுக்கு எதுக்கு சிரமம் கொடுக்குறேன்? அதெல்லாம் இல்லை, அவன் ஃப்ரெண்டு தான், நீ வேணா வந்துட்டு போய் சரியா? இல்லை பரவாயில்லம்மா. ஆ இல்லை புரியுதா? அத்தாக்காரி பேசுகிற அளவு அவ்வளோ பேசா? அவனை போன அமுச்சு வைக்கிறாங்க. அதான் குடும்பம் போலே. சமூகத்தை தூரத்துல இருந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும். மச்சான் ஜேகே, எங்கடா போய் தஞ்சான்? ஏங்க வேற, நான் செத்து போன மாதிரி எப்படி ஏன் விட்டுருப்பானுங்க சனியங்க. இவ்வளோ கால் மயிர் வேற அப்படியே மேலே ஒவ்வொரு மயிர் மாதிரி இவங்க கூட எல்லாத்த இடத்துலையும் சுற்றிட்டு இருக்கணும். இவங்க இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, எனக்கு தான் இல்லை. எங்க என்ன பிரச்சனை? அன்னைக்கு சாக வேண்டியதானே. ஜங்குக்கு அப்படியே மயிறு வரேன்டா மூட்டு இருங்க. ஜங்குக்கு அப்படியே காலை கட் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறான். அந்த பிளேஸ்லாம் நீங்கள் இல்லை, நீங்கள் உள்ளே போயிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு தாய் வேற உள்ள போகிறாளே. எனக்கு வேற கோவம் வேற வருது. ஏதாவது பண்ணும். அந்த நாய் வேற யாருன்னு தெரில. எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தா? யார் நீ? அவன்கிட்ட போய் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அவங்க அத்தாக்காரிட்ட வேற சொல்கிறேன். ட்ரீட் வேற வைக்கணுமா? அவன்கிட்ட அதான் போகக்கூடாது, நீ போகவே கூடாது. நான் இருக்கிறப்ப எப்படி அவன் கூட போவேன்? இல்லை புரியல எனக்கு. பார்த்தா நான் சோக்கர் மேல் ஆகலாம்னு இருக்கா. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்க பின்னாடி வந்துட்டு அப்படியே அவன் ஆன்சர் பிடிச்சி அப்படியே இருக்கிறவங்கள உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நீங்கள் அப்படியே கத்தலாம் போப்போ அவங்க மகத்தில் அப்படியே ஹேண்டை வச்சுட்டு அப்படியே பார்க்குறவங்களே உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு. யார்? ஆயமுறை. ஆயமோடு சீனு. ஆயமுறை என்ன பண்ணுறீங்க? ஸோ இன்னமும் அவங்க உங்கள் ஹேண்டை அப்படியே எடுக்கவே இல்லை. அப்படியே டைட்டாக அவங்க மவுத்துலேயே அப்படியே வச்சுருக்கான். நீங்கள் அப்படியே அவனை ஷாக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உன்னோட ஹேண்டு அப்படியே அவன் செஸ்ட்டில் அப்படியே பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஜங்குக்கு அப்படியே ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருக்கீங்க. அவன் வயசில் அவ்வளோ ஒரு கோவம் தெரியுது. அவனுக்கு இருக்கிற கோவத்துக்கு என்ன பண்ணுவானே தெரியல. அந்த அப்படியே உங்களை ஸ்டார் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உள்ள உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கூப்பிட்டு கத்திட்டு இருக்காங்க. இந்த சைட் ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கத்திட்டு இருக்காங்க. அந்த ஜங்கு அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான். ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் என் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது என் பண்ணல, ஓகேவா? அண்ட் தென் நீங்கள் கேட்கலாம், என்னடா இதோட பாதிலே முடிச்சிடுறாவ இல்லாட்டினா ட்விஸ்டோட முடிச்சிடலாம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அந்த டிஸப்பாயிண்ட் இனிமேட்லாம் நம்ம ஸ்டோரிஸில் வராது. பட் கொஞ்சம் கூட ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இல்லைனா அது ஸ்டோரிஸ் ரொம்ப ஃபேண்டஸ்டியாக இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதான். அண்ட் தென் இது வந்து என் கிடையாது, நான் இப்போவே சொல்லிட்டேன். இது கண்டிப்பாக நானே இந்த வீக்கில் 2 ஷார்ட்டாக போடுறேன், ஓகேவா? ஸோ நோ வரிஸ். அண்ட் தென் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இது 2 ஹவர்ஸ்க்கு நான் நல்லா பேச முடியல. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் டைம் சுச்சுவேஷன் கிடைக்கல. நான் இருக்கிற அந்த டைம்ஸ்லேயே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுடலாம் அப்படின்றதுக்காக. அதனாலடா. ஸோ நோ வரிஸ், நான் கண்டிப்பாக அதுக்கு 2 ஷார்ட்டாக கண்டிப்பாக ஷுவராக போடுறேன், ஓகேவா? அண்ட் தென் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. ஓகேடா, எல்லோரும் சேஃபாக இருங்க. டாட்டா, பை பாய், ஆல்.